அம்மா சொல்றத காதுல வாங்காம அப்பா பேச்ச கேட்டு நடந்தது ஏத்துக்கிட்டு கேஸ வாபஸ் வாங்கிட்டு பாண்டவர்லத்துக்கு மருமகளா வந்து சேரு. ஹாப்பியா நீ பார்க்காத ஒரு அழகான வாழ்க்கைய வாழலாம். I'll never give up. ஏன்னா நான் ரோஷினி, நம்பர் 1 ஷூட்டர். என் டார்கெட்டே தப்பாது. நல்ல சுந்தரம் ஜெயிலுக்கு போறத உங்களால தடுக்க முடியாது. நோ சான்ஸ். பார்க்கலாம். எங்க ட்ரீட்மெண்ட் பத்தி தெரியாம பேசுறீங்க. கூடிய சீக்கிரம் தெரியும். வரட்டுமாப்பா? வாங்கம்மா, என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. ஆண்டி, கூடிய சீக்கிரம் பாண்டவளத்து சம்பந்தியா சந்திப்போம். ஹலோ, நான் இன்னும் கேஸையே வாபஸ் வாங்கல. சோ வாட்? அண்ணே சொன்னா கேளுங்கண்ணே. அண்ணன் வரல? இப்ப வரல. இப்ப வரலனா? இப்ப வரல, ஆனா வந்துருவாருன்னு அர்த்தம். அண்ணன் வராம நீங்க மட்டும் எதுக்கு வந்தீங்க? அப்படியே போய் சொல்ல வேண்டியதானே? வந்தா நல்ல அண்ணனோட தான் வருவோன்னு வீராப்பா பேசிட்டு போனீங்க. குட்டி, நல்லா குழந்தைனா நாளைக்கு வந்துருவாரு. தயவு செஞ்சு சொல்லுன்னு எரிஞ்சு விழாதீங்க. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு வந்துருவாரு. வரலனா? வரலன்னா நாங்க இங்க இருக்க மாட்டோம். உங்க ஆசைப்படியே போயிடுவோம். நீங்க நிம்மதியா இருங்க. நாளைக்கு வருவாங்களா? நல்லா டுமாரோ கம்மிங். தேங்க் காட், ஹாப்பி. வாய் முறியா? சும்மா பெணத்திட்டு இருக்காதண்ணா. இவங்க சொன்னா வந்துருவாரா? எப்படி வருவாரு? ஏய், சும்மா கிருத்துவம் பிடிச்ச அலையாதீங்கடா. அதான் சொல்றாங்கல்ல, நாளைக்கு நல்லா வருவான்னு. அப்புறம் எப்படி வருவான் எப்படி வருவான் என்ன சொல்றது? நீதான் மைக்கு பேசுறல்ல, எங்க போய் கூட்டி வையாம பார்க்கலாம். ஆமா, நான் தான் போக வச்சேன் பாரு. நான் போய் கூட்டு வர்றதுக்கு போக வச்சது நீங்களும் அவனும் சேர்ந்து கூட்டு வரது மட்டும் நானா? நீங்க இப்படி உங்களுக்கு வக்காலத்து வாங்கி வாங்கி தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அன்பு, நோ, பெரிய எதிர்த்து பேசாத, அது தப்பு. பெரியவரா நடந்துகிட்டா நாங்க ஏன் பேச போறோம்? குட்டி, லிமிட் தாண்டி போற வேண்டாம். அத நீ சொல்லாத கயல். நாங்க ஒழுங்கா லிமிட்டா தான் இருக்கோம். யாரால இதெல்லாம் நடந்தது? நீங்க லிமிட் இல்லாம போனதுனாலதான் எல்லாமே நடந்துச்சு, நடக்குது. இப்ப பேசி என்ன பண்றது? அப்பவே தடுத்து இருந்திருக்கணும். தேனே, என்ன கொம்பு சீவி விட்டுறியா? பேசாம இரு, அதான் நல்லது. அதுக்குதான் ஏதோ அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னா நீ எதுக்கு ஒத்து ஊதுற? ஏய், என்ன அது இதுன்னு இருக்கா? ஆடு மாடானாங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச கைய வச்சிருன்னு சொல்லிட்டான். அண்ணே, ஆரம்பத்திலே விட்டுட்டு இப்ப கை வச்சா என்ன ஆக போகுது? ஆள் அமிச்சிட்டு பின்னாடி பேசணும் ஆங்கிலத்துக்கிட்ட வச்சுக்க. என்கிட்ட வச்சுட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டான். ஒண்ணு தப்பா சொல்லியே மாமா. நீ அமைதியா போ, நான் பேசிக்கிறேன். ஏங்க சும்மா இருக்கு. ரேவதி, என்னதான் சொன்னாங்க? ரோஷினி தாலியை அறுத்து கொடுப்பாங்களாம். இனி அவளோட வாழ்க்கையில அவளுக்கும் நல்ல மாமாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்தாதான் கேஸ வாபஸ் வாங்குவேன்னு சொல்றா. அப்படியா? நல்ல விஷயம் தானா? தாலி அறுத்து கொடுத்துட்டு இனிமே எந்த சம்பந்தம் எழுதி கொடுத்துட்டு வரேன். ஹே, சும்மா செல்லமா பாருக்கியா? சரி, அது நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொல்றது மாமா? அப்படிலாம் முடியாதுன்னு சொன்னோம். சரியா தான் சொல்லியிருக்கீங்க. இப்ப என்ன, அந்த அடங்க அப்படியே மறுபடியும் கூட்டு வர போறீங்களா? குட்டி, பாண்டவர்களுக்கு விடிவு காலமே இல்லடா. போட்டுன்னு அது கேட்ட மாதிரி விட்டு தொலைய வேண்டியதானே? அப்படியெல்லாம் விட முடியாது குட்டி. ரோஷினி பாண்டவர்லத்து மருமகளா வாழணும். வாழ்வா. என்னமோ அறுத்து விட்டுப்போங்கிற. அது என்ன அருணா கயிறா? தாலியா? அப்படிலாம் அறுத்து விட முடியாது. நல்ல மாமாவோட நிம்மதியே போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்க ஈகோ தான் முக்கியம் இல்ல? இவங்க ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சந்தோஷம்.
தெரியும் பாரு. மாசமா இருக்கே என்ன? அப்படி யாரையா உன்னை திருடி தின்னு வயிறை வளர்க்க சொன்னது? போயா கூட்டிட்டு. போயா. வணக்கம் சார். ரோஷினி வரலையா? இப்ப வரல, ஆனா வருவாங்க சார். இப்பவே லேட்டுமா? இதுக்கு மேல லேட் பண்ண முடியாது. கோர்ட்ல சரண்டர் பண்ணணும். சார் அதுக்கு முன்னால நாங்க ரோஷினி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம். ரோஷினி மேலயும் எஃப்ஐஆர் போட்டு அவங்களையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இந்தாங்க சார் கம்ப்ளைண்ட். கோடீஸ்வரன் சரோஜா தம்பதியரின் மகள் ரோஷினி தன்னை மன்னர் ராஜேந்திர சோழர் காலத்து சோழ நாட்டு பெண் மணிமேகலை என்று சொல்லிக்கொண்டு நல்ல சுந்தரத்தை நீங்கள் மன்னர் ராஜேந்திர சோழரின் கப்பல் படை தளபதி, உங்கள் பெயர் வேல்வேந்தன் என்று பொய் சொல்லி அவரை நம்ப வைத்து திரு நல்ல சுந்தரத்துக்கும் மகேஸ்வரிக்கும் நடக்க இருந்த திருமணத்தை தடுத்து தான் நல்ல சுந்தரத்தை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு அதற்காக பல சூழ்ச்சிகள் செய்து பாண்டவர் இல்லத்துக்குள் வந்து தங்கி அப்பாவி நல்ல சுந்தரத்தை வேல்வேந்தன் என்று நம்ப வைத்து தங்களுக்கு பல நூற்றாண்டிற்கு முன்பே திருமணம் ஆகிவிட்டது என்று பொய் சொல்லி அந்த பொய்யை நல்லசுந்தரம் நம்பியதால் போன பிறவியில் தனது மனைவி என்று நம்பியதன் விளைவாக ரோஷினி விரித்த காதல் வலையில் அப்பாவி நல்ல சுந்தரம் விழுந்துவிட முன்பே மகேஸ்வரி என்ற ஒரு பெண்ணை பார்த்து நல்ல சுந்தரத்துடன் நடக்க இருந்த திருமணத்தை நிறுத்த திட்டமிட்டு நல்ல சுந்தரம் தன்னைத்தான் காதலிக்கிறார் என்று மணப்பெண்ணை நம்ப வைத்து மணமேடையில் விட்டு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நல்ல சுந்தரத்தையும் மகேஸ்வரியையும் கொலை செய்து விடுவேன் என்று ரோஷினியின் அப்பா மிரட்டியதால் அம்மா அப்பாவிற்கு பயந்து மகேஸ்வரி விட்டு கொடுத்துவிட ஆசைப்பட்டபடி அப்பாவி நல்ல சுந்தரத்தை திருமணம் செய்து கொண்டு கொஞ்ச நாள் ஆசை தீர வாழ்ந்து இப்பொழுது ரோஷினி தன் தாய் மாமனை திருமணம் செய்து கொண்டு மலேசியாவில் செட்டில் ஆக ஆசைப்பட்டு நல்ல சுந்தரம் மேல் பொய்யாக கம்ப்ளைண்ட் கொடுத்து மிரட்டுகிறார்கள். எனவே ரோஷினி மற்றும் அவர் பெற்றோர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்ன சார் சிரிக்கிறீங்க? போனா போகுது பாவம்னு பார்த்தா என்ன நக்கலா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் நல்ல மாதிரி பேசுனா ஏமாறி நினைச்சீங்களா? எடுத்துட்டு போங்க வெளியே. எடுத்துட்டு போங்கன்னு சொல்றல. இன்ஸ்பெக்டர் சார், ரோஷினி தான் மனநல பாதிக்கப்பட்டவன் சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன? அதை எப்படி சார் நம்புனீங்க? ஏதாவது சர்டிபிகேட் அட்டாச் பண்ணிருந்தாங்களா? லைக் டாக்டர் சர்டிபிகேட், ட்ரீட்மெண்ட் ஹிஸ்டரி ஏதாச்சும் ஒன்னாச்சும் அட்டாச் பண்ணிருக்காங்களா? அவங்க சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளத்துல இருந்ததா சொன்னதுக்கு ப்ரூஃப் வேணும். ஆனா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப் தேவையில்லை, அப்படிதானே சார்? அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட நீங்க ஏன் எங்க கம்ப்ளைண்ட் மட்டும் பேசுறீங்க? ரோஷினோட அப்பா கோடீஸ்வரன் அப்படிங்கறதுனாலயா? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நதிங் ராங் சார், நான் அவர் பேரு தான் சொன்னேன். ரோஷினிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணதா நீங்க தானே சொன்னீங்க? எஸ் சார், நாங்களும் நம்பறதுனால தான் ட்ரை பண்ணோம். ஆனா இப்பதான் எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு. நீங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா சார்? ரோஷினி, கோடீஸ்வரன், சரோஜா 3 பேரும் 10 நிமிஷத்துல இருப்பாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். என்ன சிம்மாட்டியாரு என்ன சொன்னாங்க? இன்னைக்கு என்னைய தூக்கில போட்டுருவாங்களாமா? பேசிட்டு நானே தூக்கி உள்ள போட்டுருவேன். கொழுந்தனாரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கா? அது எப்படி? உங்க மனைவியார் வருவாங்க,
அத்தா மேல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லுவாங்க. வாய்ப்பே இல்ல. இன்ஸ்பெக்டர் சார் டீ கொடுக்க சொன்னாங்க. சாப்பிடுங்கம்மா. தேங்க்யூ சார். யோ எடுத்துக்கோயா. நான் தூக்கு தண்டனை கைதிங்க, டீ குடிக்க கூட. அடைச்சி எடுத்துக்கோயா. இல்ல பிள்ள, டீ குடிக்கிற மனநிலையில நான் இல்ல. நீங்க போங்க. வந்துருவா. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு அவங்களும் எங்க மேல ஏதோ தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்களும் அதை நம்பிட்டீங்களா சார்? சத்தமா பேசக்கூடாது, அமைதியா பேசுங்க. ஏன் சார் சத்தமா பேசினா என்ன பண்ணுவீங்க? அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? மேடம் ரொம்ப சூடா இருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சாரி சார், கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கிறியா? நாம மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கொஞ்சம் 2 பேரும் சும்மா இருங்க. என்ன சார் ஆச்சு? நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டது உண்மையா? சொல்லுங்கம்மா, நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டது உண்மையா? Why? Why are you asking that? உண்மையா பொய்யான்னு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, திருப்பி எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. சாரி சார், ரோஷினி அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க சொல்றது உண்மைதான் சார். அதுக்கான ப்ரூஃப் வேணும் சார். Proof? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அப்படி இருந்ததுக்கு ப்ரூஃப் கேக்குறாங்க. Sir, I'm not a mental. அதத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க மென்டல் இல்ல, ஆனா மென்டலா இருந்ததா பொய் சொல்றீங்கன்னு சொல்றோம். சார் இவங்க பொய் சொல்றாங்க சார். நீங்க பொய் சொல்றதா நாங்க சொல்றோம். நம்மள யாரு பொய் சொல்றோம்னு சார் தான் சொல்லணும். ஏங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்குங்க. அப்ப நீங்க மணிமேகலை இல்லையா? No sir, I'm not Manimegalai. I'm Roshni. அதத்தான் நாங்களும் சொல்றோம். சார் கேட்டீங்கல்ல? பின்னையே கம்ப்ளைண்ட்ல மணிமேகலையா இருந்ததா சொல்லியிருக்கீங்க. I was Manimegalai. வாசு மணிமேகலையா? வாசுங்கிறவர் யாருங்க? மச்சான் பொத்திக்கிட்டு இருக்கியா? ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கோம்ல, இல்லனா உனக்கு ஸ்ட்ரைட்டா தூக்குதான். சரி, நான் சும்மா இருக்கேன். மல்லிகா, நீங்க உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு பொய் சொல்லி எங்க நல்ல மாமாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. What? இவனை கல்யாணம் பண்ண நான் போய் சொல்லி டிராமா பண்ணினா? Oh my god, it's ridiculous. எதை வச்சு நீங்க சந்தேகப்படுறீங்க? ரோஷினி டைவர்ஸ் கேக்குறாங்க. சரோஜா மேடம் மலேசியால இருக்கிற அவங்க அண்ணன் மகனுக்கு ரோஷினியை கல்யாணம் பண்ண போறதா சொல்றாங்க. அப்படியா? ஆமாயா, அதுதான் உங்க பிளானே. அதனாலதான் சார் இந்த சைக்காலஜிக்கல் டிராமாலாம் எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க, பக்காவா சிங்க் ஆகும். No! No sir, நான் ரியலி அஃபெக்ட் ஆயிருந்தேன். அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுலயும் இஷ்டம் இல்ல. மா, உன் இஷ்டத்துக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காத. நீ பேசினதெல்லாம் போதும், இதுக்கு மேலேயும் அதை பத்தி பேசாத. கல்யாணம் பண்ணாம இப்படி ஆம்பளை மாதிரி சுத்திட்டு இருக்க போறியா? ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்காமல இருக்காங்க. மத்தவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு கல்யாணம் வேண்டாம். and that's final, okay? ஹலோ, பண்ண கல்யாணத்துக்கே இன்னும் ஒரு முடிவு வரல, அதுக்குள்ள நீங்க அடுத்த கல்யாணத்துக்கு அடிச்சுக்கிறீங்க. நீங்க உண்மையா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துல இருந்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நானும் என் ஒய்ஃப் தான் சார் சாட்சி. ஐயா, அதெல்லாம் செல்லாதுங்க. டாக்குமெண்டா ஏதாவது ப்ரூஃப் வேணுமே. சார், என்னோட மெடிக்கல் ஹிஸ்டரி, ஹாஸ்பிட்டல் ஃபைல் எல்லாம் வீட்ல இருக்கு. அதை தூக்கி வீசிட்டாமா? Why? அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அழுகையா வருதுமா, அதனால அதை தூக்கி வீசிட்டேன். சாரிம்மா. என்ன இன்ஸ்பெக்டர், கடைசியில அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டரு, எஃப்ஐஆர் போட்டு இவங்க 3 பேரையும் நல்ல சுந்தரத்தோட சேர்த்து கோர்ட்ல சரண்டர் பண்ணுங்க. கோர்ட் முடிவெடுக்கட்டும். சார், 1 minute. மா, யாரோ ஒரு சைக்காட்ரிஸ்ட் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல,
அவங்களுக்கு உடனே கால் பண்ணி வர சொல்லுங்க. ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சார், அவங்களுக்கு ஃபேவரா யாரையும் செட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஹலோ. She's a doctor and she has all my details and that's why I'm calling her here. Okay? பா, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. இல்லம்மா, அது பேஷண்ட்டை பார்க்குற டைம் இல்லை. அது அவங்க ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. தேவையில்லாமல் இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு. பரவாயில்ல, ஃபோன் நம்பர் கொடுங்க, நானே பேசுறேன். சரிங்க சார். சார், வீடியோ கால் பண்ணுங்க. டாக்டர், நான் ஆர்ட் அண்ட் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் பேசுறேங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க டாக்டர். இவங்க பேரு ரோஷினி. இது அவங்க அம்மா, இது அவங்க அப்பா. 3 பேரும் ஸ்டேஷனுக்கு ஒரு பிரச்சனையா வந்திருக்காங்க. சொல்லுங்க, இப்போ நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? ரோஷினி உங்ககிட்ட 3 இயர்ஸ் மென்டல் இல்னஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்ததா சொல்றாங்க. உண்மையா? பேர் என்ன சொன்னீங்க? ரோஷினி. இதோ இவங்க தான். டாக்டர், நான் தான். ரோஷினிக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கல, அத பத்தி கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட சொல்லுங்க. நீங்க யாரு? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? நான் சரோஜா. சரியா தெரியலையா? சாரிங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ரோஷினின்னு எனக்கு யாருமே பேஷண்ட் இல்லையே. ஏங்க, நீங்க பேசுங்க. டாக்டர் மேடம், எங்களை மறந்துட்டீங்களா? ஒரு தடவை பார்த்தா கண்டிப்பா எத்தனை வருஷம் ஆனாலும் நான் மறக்கவே மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. ஐ எம் சாரி. சோ, பெத்த பொண்ணையே மென்டல்னு சொல்லி பொய் கேஸ் கொடுத்துருக்கீங்க. No, no, no sir. Something is wrong. அதத்தான் நாங்களும் சொல்றோம். Everything is wrong. செய்மாட்டியாரு, அவங்க டாக்டர் தானே. வீட்டுக்கு போக வேண்டாமா? டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும், சரியா? ஓ சரி சரி, நான் சும்மா இருக்கேன். என்ன சார், இவங்களையும் கோர்ட்டுக்கு கூப்பிடணும் போல? என்ன பண்ணலாம் சார்? உங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்தா அவங்க கம்ப்ளைண்ட்டையும் எடுக்கணும். 2 பேரும் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். என்ன பண்ணலாம்? சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்?
சார் நான் நல்ல சுந்தரத்தை மன்னிச்சிடுறேன் சார். ஹலோ, நீங்க மன்னிக்கிறதா? போனா போதுன்னு நாங்க தான் மன்னிக்கணும். அதுவும் பாவப்பட்டு பரிதாபப்பட்டு இப்ப மன்னிக்கிறோம். ஆனா பாண்டவர்களுக்கு மருமகளா நலபாகத்தோட பொண்டாட்டியா கூடிய சீக்கிரம் வந்து சேருங்க. வரலனா ஜெயில் தான். வரட்டுமா?